Good morning to all. Today, Social Science, Economics, Unit 2, remaining topic discussed today. Okay, let's start. First of all, Multinational Corporation, MNC. Multinational Corporation அப்படின்னா பன்னாட்டு நிறுவனம். ரைட் பண்ணிக்கிங்க, பன்னாட்டு நிறுவனம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் லைன், Multinational Corporation is a corporate organization which owns or controlled production of goods and services in at least one country other than its home country. அதாவது என்னென்னா, இந்த பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு பெரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன்னா பெரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் பண்டங்கள், கூட்ஸ், பண்டங்கள் அண்ட் சர்வீசஸ், பணிகளை ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யும். சரிங்களா? ஸோ ஒரு நாட்டில் பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் அல்லது கண்ட்ரோல்டு அப்படின்னா என்னது, கட்டுப்படுத்தும் ஒரு பெரு நிறுவனம் தான் இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு நாட்டை தலைமையகமாக கொண்டு மற்ற நாடுகளை நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுக்கு தான் எம்என்சி, மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க. சரி, மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது பன்னாட்டு நிறுவனம், ஷார்ட்டாக எம்என்சின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. ரைட், நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் எம்என்சி. அதாவது என்னென்னா, எம்என்சியின் பரிமாண வளர்ச்சி. ரைட் பண்ணிக்கிங்க, எம்என்சியின் பரிமாண வளர்ச்சி. பாருங்கள், லைக் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விச் கேம் டு இந்தியா ஆஸ் எ ட்ரேடிங் கம்பெனி. அதாவது என்னென்னா, இந்த கிழக்கிந்திய நிறுவனம், சரியா, இந்த கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு வர்த்தக நிறுவனமாக இந்தியாவிற்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது, இந்தியாவுக்கு ட்ரேடிங் கம்பெனினா ஒரு வர்த்தக நிறுவனமாக இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட்ஸ் நெட் த்ரூ அவுட் த கண்ட்ரி டு பிகம் பொலிட்டிக்கலி டாமினேட். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதன் பிறகு பொலிட்டிக்கல் டாமினேட் அப்படின்னா அரசியல் ரீதியாக த்ரூ அவுட்னா நாடெங்கிலும் பரவலாக ஆதிக்கம் செலுத்தியது. டாமினன்ட்னா ஆதிக்கம், சரிங்களா, பரவலாக ஆதிக்கம் செலுத்தது. அரசியல் ரீதியாக நாடெங்கும் பரவலாக ஆதிக்கம் செலுத்தியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீஸ் மல்டிநேஷ்னல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் தேர் ஆக்டிவிட்டீஸ் இன் extractive industries or controlled raw material in the host countries during 1920 and then slowly enter. அதாவது என்னென்னா, இந்த 1920களில் இந்த பன்னாட்டு நிறுவனம் முதல் பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்களில், நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்னால் பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்களில் அல்லது ஹாஸ்ட் கண்ட்ரிஸ் டூரிங் 1920s. அதாவது என்னென்னா, அல்லது தொழில் நடத்தும் நாடுகளின் மூலப்பொருட்களை கட்டுப்படுத்தி, நோட் பண்ணிக்கோங்க, அதாவது ரா மெட்டீரியல், கண்ட்ரோல்டு ரா மெட்டீரியல் அப்படின்னா மூலப்பொருட்கள், சரிங்களா. ஹாஸ்ட் கண்ட்ரிஸ்னால் இந்த தொழில் நடத்தும் நாடுகளின் மூலப்பொருட்களை கட்டுப்படுத்தி ஸ்லோலி என்டர்னா மெதுவாக இந்தியாவுக்குள்ளே நுழைந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் ரைட், into the manufacturing and service sector after 1950. சரிங்களா, 1950களுக்கு பிறகு உற்பத்தி பணிகள் துறையில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1950களில் உற்பத்தி மற்றும் சர்வீஸ் செக்டர்னால் பணிகள் துறையிலையும் ஈடுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஸோ மோஸ்ட் ஆஃப் எம்என்சி அட் ப்ரெசண்ட் belonging to the 4 major exporting countries which, அதாவது என்னென்னா, ஸோ தற்போது இந்தியாவில் 4 பெரிய ஏற்றுமதி நாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது the 4 major export countries, எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி நாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ அமெரிக்கா, அப்புறம் யுனைடெட் கிங்டம், அதாவது யுனைடெட் கிங்டம்னா ஐக்கிய பேரரசு,
ஐக்கிய பேரரசுனா இங்கிலாந்து, சரிங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு, அப்புறம் ஜெர்மனி. ஸோ இதுதான் வந்து தற்போது இந்தியாவில் 4 பெரிய ஏற்றுமதி நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு வந்து சொந்தமான அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து பிளாங்கிங் ப்ரெசன்ட் பிளாங்கிங்னா பெரும்பான்மையாக மெஜாரிட்டி அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எம்என்சி அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து இந்தியாவில் வந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஹவவர் த லார்ஜஸ்ட் இஸ் அமெரிக்கன், சரிங்களா. அதில் வந்து இவற்றில் வந்து அதிகமானது வந்து அமெரிக்காவுடையது தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கப்புறம் 11 ஆஃப் த 15th லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல்ஸ் ஆர் அமெரிக்கா, சரிங்களா. இந்தியாவில் உள்ள 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் வந்து 11 வந்து அமெரிக்காவை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ், ரைட். நெக்ஸ்ட்டு growth of MNCs in India. growth of MNCs in India. இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி, ரைட் பண்ணிக்கிங்க. இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி. A common from of MNC participation in Indian industries is through entering into corporation with Indian industrialist. அதாவது என்னென்னா இந்திய தொழில்துறையில், நோட் பண்ணிக்கிங்க, இந்தியன் இண்டஸ்ட்ரினா இந்திய தொழில்துறையில் வந்து எம்என்சி நிறுவனம், சரிங்களா. இந்த எம்என்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு நிறுவனம் வந்து எ காமன் ஃபார்ம் அப்படின்னு என்னென்னா ஒரு பொதுவான வடிவத்துடன், நோட் பண்ணிக்கிங்க, காமன் ஃபார்ம்னா ஒரு பொதுவான வடிவத்துடன் இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தொழில் அதிபர்களுடைய சப்போர்ட், சரிங்களா. அதாவது கார்ப்பரேஷன்னா ஒத்துழைப்புடன் நுழைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அதாவது இந்திய தொழில்துறையில் இந்த பன்னாட்டு நிறுவனம் வந்து ஒரு பொதுவான வடிவத்துடன் இந்திய தொழில் அதிபர்களின் ஒத்துழைப்போட இந்தியாவுக்குள்ளே நுழைந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ், ட்ரான்ஸ் அப்படின்னா என்னென்னா கணிசமான, ட்ரான்ஸ், ரைட் பண்ணிக்கிங்க. ட்ரான்ஸ்னா கணிசமான, ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ், ரைட். see the image, this is the மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் கம்பெனி, சரிங்களா. இதான் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள், சரிங்களா. அதாவது மென்பொருள் பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க, மென்பொருள் பன்னாட்டு நிறுவனம், சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து இருக்குது, சரியா. ஓகே, see the image, ஓகே, and growth out, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ், ரைட். Trends of liberalization in 1980s gave a substantial spread of foreign collaboration, spread to foreign collaboration. அதாவது என்னென்னா இந்த 1980களில் வந்து தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன், தாராளமயமாக்குகளின் போக்குகள், சரிங்களா. போக்குகள் வந்து வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கு, சரிங்களா, சப்ஸ்டனல் ஆஃப் டு ஃபாரின் கொலாபரேஷன், வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கு வந்து ஒரு கணிசமான பங்கினை வந்து அளித்தன அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. சப்ஸ்டைனபிள் ஸ்ப்ரெட்னா ஒரு கணிசமான பங்கினை வந்து அளித்தன அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதாவது 1980 தாராளமயமாக்கல் மூலிமா நிறைய ஃபாரின் கம்பெனி இந்தியாவுடைய கொலாபரேஷன் ஒத்துழைப்பு, அதாவது இந்தியாவுடைய ஒரு கூட்டு சேர்ந்து இந்த கம்பெனி வந்து தொடங்கிறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கப்புறம் திஸ் வுட் பி கிளியர் ஃபார்ம் டு ஃபேக்ட் தட் ஆஃப் த டோட்டல் 12,760 ஃபாரின் கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் சைன்டு பிட்வீன் 1948 to 1988. அதாவது என்னென்னா 1948லேருந்து 1988 ஆண்டுக்குள்ளே வந்து இடையில் வந்து கையெழுத்தான 12,760 மொத்த வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் வந்து இது தெளிவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர் ஃபார்ம்னா தெளிவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கொலாபரேஷன் அக்ரிமெண்ட்னா வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தம், ரைட் பண்ணிக்கிங்க. வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் டோட்டலாக எவ்வளோனா
760 அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் லிபரலைசைடு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி FIP announced in July to August 1991, there as a further spread of foreign collaboration and increased flow of foreign direct investment. அதாவது என்னென்னா இந்த தாராளமய அதாவது 1990 அறிவிக்கப்பட்ட சரிங்களா அதாவது அனௌன்ஸ்மெண்ட் இன் ஜூலை ஆகஸ்ட் 1991 அதாவது 1991 அறிவிக்கப்பட்ட இந்த தாராளமயமாக்கப்பட்ட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை நோட் பண்ணிக்கங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசினா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மூலிமா வந்து அதாவது என்ன அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அதாவது என்னென்னா இந்த வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மூலிமா ஃபர்தர் ஸ்ப்ரெட் அதாவது வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் இன்க்ரீஸ் அதிகரித்து அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா வெளிநாட்டு அதாவது ஃபாரின் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு ஒத்துழைப்புடன் அதிகரித்து வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் வந்து அதிகரித்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு நேரடி முதலீடும் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா 1991 அறிவிக்கப்பட்ட இந்த தாராளமயமாக்கப்பட்ட இந்த வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையினால் வந்து வெளிநாட்டு ஒத்துழைப்புகளும் வந்து அதிகரிச்சிச்சு, அப்புறம் வெளிநாட்டு நேரடி முதலீடும் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் த க்ரோத் எம்என்சி. ரீசன் ஃபார் த க்ரோத் எம்என்சி. ரீசன் ஃபார் த க்ரோத் எம்என்சி அதாவது இந்த எம்என்சியின் வளர்ச்சிக்கான காரணங்கள். ரைட் பண்ணிக்கிங்க. எம்என்சியின் வளர்ச்சிக்கான காரணங்கள். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி சந்தை நிலப்பரப்பின் விரிவாக்கம். ரைட் பண்ணிக்கிங்க. சந்தை நிலப்பரப்பின் விரிவாக்கம். ரைட். as the operation of large sized farm expand அதாவது என்னென்னா பெரிய அளவிலான நிறுவனங்கள் விரிவடைந்து வருவதால் நோட் பண்ணிக்கோங்க. பெரிய அளவிலான நிறுவனங்கள் வந்து விரிவடைந்து வருவதால் இட் சீக்ஸ் மோர் அண்ட் மோர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பிஹைண்ட் த ஃபிசிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் த கண்ட்ரி இன் விச் இட் இஸ் இன் கார்ப்பரேட். அதாவது என்னென்னா அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனம் உள்ள நாட்டின் புவியியல் எல்லைகளுக்கு அப்பால் ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ்னால் புவியியல் எல்லைகளுக்கு நோட் பண்ணிக்கோங்க. புவியியல் எல்லைகளுக்கு அப்பால் அதன் செயல்பாடுகள் மேலும் விரிவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன்னா விரிவாக்கம் ஆஃப் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பிஹைண்ட் அதனுடைய செயல்பாடுகள் வந்து மேலும் விரிவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது பெரிய அளவிலான நிறுவனங்கள் வந்து விரிவடைந்து வருவதால் அந்த நிறுவனம் வந்து உள்ள நாட்டின் புவியியல் எல்லைகளுக்கு அப்பால் வந்து அதன் செயல்பாடுகளை வந்து மேலும் விரிவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ். அதாவது மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ் அப்படின்னா வந்து என்னென்னா சந்தைப்படுத்தும் மேன்மை. ரைட் பண்ணிக்கிங்க. சந்தைப்படுத்தும் மேன்மை. A multinational firm enjoys a number of marketing superiorities over the national firm. Superiorities அப்படின்னா மேன்மை. சரிங்களா? A multinational firm அதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து நேஷ்னல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய நிறுவனங்களின் மீது சந்தைப்படுத்தவும் மேன்மையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து நேஷ்னல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய நிறுவனங்களின் மீது வந்து சந்தைப்படுத்தும் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தும் சுப்பீரியாரிட்டிஸ் அதாவது மேன்மையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இட் என்ஜாய்ஸ் மார்க்கெட் ரிஃப்யூட்டேஷன் அதாவது ரிஃப்யூட்டேஷன்ஸ் அண்ட் ஃபேஸஸ் லெஸ் difficulty in selling its product and
it adopt more effective advertising and sales promotion techniques. அதாவது என்னென்னா இது சந்தை மதிப்பினை பெற்று, அதாவது என்ஜாய் மார்க்கெட் ரிஃப்யூட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு, இது சந்தை மதிப்பினை பெற்று ஃபேஸஸ் லெஸ் டிஃபிகல்ட்டி இன் செல்லிங் இன் ப்ராடக்ட், அதாவது அதன் தயாரிப்புகளை விற்பனை செய்வதில் குறைவான சிரமங்கள் எதிர்கொள்கிறது. லெஸ் டிஃபிகல்ட்டினா குறைவான சிரமங்கள், செல்லிங் அப்படின்னா விற்பனை, ஃபேஸஸ்னால் எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது சந்தை மதிப்பினை பெற்று அதன் தயாரிப்புகளை விற்பனை செய்வதில் குறைவான சிரமங்களை எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் இட் அடாப்ட் மோர் எஃபெக்டிவ் அட்வர்டைசிங் அப்படின்னா மேலும் பயனுள்ள விளம்பரம். நோட் பண்ணிங்க, எஃபெக்டிவ் அட்வர்டைசிங்னா பயனுள்ள விளம்பரம், அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன் டெக்னிக்ஸ் மற்றும் விற்பனை ஊக்குவிப்பு தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடாப்ட்னா ஏற்றுக்கொள்கிறது, அதாவது விற்பனை ஊக்குவிப்பு தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது சந்தை மதிப்பினை பெற்று அதன் தயாரிப்புகளை விற்பனை செய்வதில் குறைவான சிரமங்களை எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேலும் பயனுள்ள விளம்பரம் மற்றும் விற்பனை ஊக்குவிப்பு தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு ஃபினான்சியல் சுப்பீரியாரிட்டிஸ், அதாவது என்னென்னா நிதி மேன்மை. ரைட் பண்ணிக்கிங்க, நிதி மேன்மை. ஃபினான்சியல் சுப்பீரியாரிட்டிஸ் அப்படின்னா நிதி மேன்மை. ரைட். அதுக்கப்புறம் இட் ஹேஸ் ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ஃபண்ட் யூட்டிலைசேஷன்ஸ், அதாவது என்னென்னா இட் ஹேஸ் ஃபினான்சியல் ரிசோர்ஸ்னால் நிதி வளங்களும். நோட் பண்ணிக்கிங்க, ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ்னால் நிதி வளங்களும், ஹை லெவல் ஆஃப் ஃபண்ட் யூட்டிலைசேஷன்ஸ், அதாவது உயர் நிதி பயன்பாடுகளும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் நிதி வளங்களும் உயர் நிதி பயன்பாடுகளும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இட் ஹேஸ் ஈஸர் ஆக்சஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட். இட் ஹேஸ் ஈஸர் ஆக்சஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட், அதாவது இதனால் வெளிப்புற மூலதன சந்தைகளை எளிதில் அணுக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட்டுனா வெளிப்புற மூலதன சந்தைகளை ஈஸர்னால் ரொம்ப எளிதில் ஆக்சஸ்னால் அணுக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிஃப்யூட்டேஷன்ஸ் இட் இஸ் அபிள் டு ரைஸ் மோர் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். Because of its international reputations, it is able to raise more international resources. அதாவது என்னென்னா இதனால் வெளிப்புற மூலதன சந்தைகளை எளிதில் அணுக முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் சர்வதேச புகழ் காரணமாக வளங்களை அதிகரிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது அது இன்டர்நேஷ்னல் ரெஃப்யூட்டேஷன்னா சர்வதேச புகழ் காரணமாக வளங்களை அதிகரிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியா 2018 2018 இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சோனி கார்ப்பரேஷன் நாட்டில், அதாவது நெட்டில், அதாவது சோனி கார்ப்பரேஷன் நெட்டில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹவ் உலக் பேக்கார்ட், நோட் பண்ணி ஹெச்பி, ஹவ் உலக் பேக்கார்ட், ஃப்ராக்டர் அண்ட் கேம்பிள், அப்புறம் டாடா குழுமம், சிட்டி குழுமம். சரிங்களா, இது சிட்டி குழுமம்னு சொல்கிறாங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன், இது பெப்சி கம்பெனி. சரியா, பெப்சி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் ஐபிஎம், அதாவது த கொக்கோகோலா கம்பெனி, இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ், அதாவது என்னென்னா தொழில்நுட்ப மேன்மை. பாருங்கள், த மெயின் ரீசன் why MNC have been
encouraged by the undeveloped countries to participate in their industrial development is on account of the technological superiorities which அதாவது என்னென்னா அன்டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்தங்கிய நாடுகளில் வந்து இந்த எம்என்சி பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பார்ட்டிசிபேட் அப்படின்னா என்னது பங்கேற்க என்கரேஜ்னா ஊக்கமளிப்பதற்கான ஒரு மெயின் ரீசன் அப்படின்னா ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்த நிறுவனம் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் வளர்ச்சியில் வந்து டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் காணப்படுவதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா பின்தங்கிய நாடுகள் அன்டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்தங்கிய நாடுகளில் இந்த எம்என்சி பன்னாட்டு நிறுவனம் வந்து பங்கேற்க வந்து என்கரேஜ்னா ஊக்கமளிப்பதற்கான மெயின் ரீசன் ஒரு முக்கிய காரணம் தான் வந்து இந்த நிறுவனங்களின் தொழில் வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தொழில் வளர்ச்சியில் வந்து டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப மேம்பாடுடன் காணப்படுவதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் அதாவது என்னென்னா பின்தங்கிய நாடுகளில் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பங்கேற்க ஊக்கமளிப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் இந்த நிறுவனம் வந்து தொழில் வளர்ச்சியில் வந்து தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் காணப்படுவதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். திஸ் ஃபார்ம் passes and compared to national companies அதான் வந்து சொல்லுறாங்க. ரைட். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா பண்டங்களின் கண்டுபிடிப்பு. ரைட். பாருங்கள். டு சி எம்என்சி ஹவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்கேஜ்டு இன் த டாஸ்க் ஆஃப் டெவலப்பிங் நியூ ப்ராடக்ட் அண்ட் சுப்பீரியர் டிசைன்ஸ் ஆஃப் எக்ஸிட்டிங் ப்ராடக்ட். அதாவது என்னென்னா எம்என்சி பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய தயாரிப்புகள் அண்ட் சுப்பீரியர் டிசைன் டு எக்ஸிட்டிங் ப்ராடக்ட் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து டெவலப்பிங் அப்படின்னா வந்து என்னென்னா மேம்பட்ட வடிவமைப்புகள் டிசைன் அதாவது என்னென்னா மேம்பட்ட வடிவமைப்புகள் அதாவது டிசைன் ஆஃப் எக்ஸீடிங் ப்ராடக்ட்னா மேம்பட்ட வடிவமைப்புகளாக வந்து உருவாக்குவதற்கான பணியில் வந்து ரிசர்ச்னா ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்க் அப்படின்னா இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து புதிய தயாரிப்புகள் மற்றும் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து மேம்பட்ட வடிவமைப்புகளாக வந்து உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். ஸோ இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அதாவது என்னென்னா வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் அது வந்து எங்கெங்கே அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனி, அப்புறம் ஹெட் குவார்ட்டர், அப்புறம் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அப்புறம் கண்ட்ரீஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங். அதாவதுன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி நிறுவனம், செகண்ட் ஹெட் குவார்ட்டர்னா தலைமையகம், டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரினா தொழில் வகை, தென் கண்ட்ரீஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங்னா நிறுவனம் இயங்கும் நாடுகள் வந்து எங்கெங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஹீரோ மோட்டோகிராஃப் அதாவது ஹீரோ மோட்டோகிராஃப் அப்படின்னு நிறுவனம். இதனோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து என்னென்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஆட்டோமொபைல்னால் வாகன உதிரி பாகங்கள் வந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து எங்கெங்கே வந்து இருக்குன்னா கொலம்பியா, பங்களாதேஷ் அண்ட் ஆஃப்ரிக்காவிலலாம் நம்மளுடைய எம்என்சி பிரான்ச் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பஜாஜ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பைக் நிறுவனம். இது வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குன்னா பூனேயில் வந்துருக்குது. இது வந்து ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி. இது எங்கெங்கே இருக்குன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் UAE யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் துபாயில் இருக்குது. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்லேயும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா டிவிஎஸ் இதுவும் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். சென்னையில் இருக்குது ஹெட் குவார்ட்டர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இது வந்து எங்கெங்கே இருக்குன்னா பிரேசில், சிசிலி, கொலம்பியா, மெக்சிகோ அண்ட் பெரு இந்த கண்ட்ரிலெலாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் வந்து இருக்குது. இது வந்து பேங்கிங். இது வந்து எங்கெங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் அண்ட் பெல்ஜியம். இங்கேயே வந்து நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா பாரதி ஏர்டெல்
சரியா, பாரத் ஏர்டெல். சரிங்களா, இந்த பாரத் ஏர்டெல் வந்து நம்ம ஏர்டெல் கம்பெனி ஃபோன் நெட்வொர்க் நிறுவனம். இது வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. இது வந்து கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு நிறுவனம். இது வந்து எங்கே இருக்குன்னா சவுத் ஏசியா தென் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சியின் நன்மைகள். ஃபஸ்ட்டு, ப்ரொடியூசிங் த சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோவர் காஸ்ட் அண்ட் வித்தவுட் டிரான்சேக்ஷன் காஸ்ட். அதாவது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த விலையில் பொருட்களை வந்து குவாலிட்டி, சேம் குவாலிட்டினா தரமாகவும், தென் வித்தவுட் டிரான்சேக்ஷன் காஸ்ட், அதாவது டிரான்சேக்ஷன்னா பரிவர்த்தனை, காஸ்ட்னா செலவு, பரிவர்த்தனை செலவு இல்லாமலும் வந்து உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, எம்என்சி ரெடியூஸ் ப்ரைஸ் அண்ட் இன்க்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமர்ஸ் வேர்ல்டு வைடு. அதாவது என்னென்னா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து விலைகளை குறைப்பதால், ரெடியூஸ் ப்ரைஸ்னால் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து விலைகளை குறைப்பதால் வந்து வேர்ல்டு வைடு அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய கன்சியூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுகர்வோர், உலகளாவிய நுகர்வோரின் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா என்னென்னா வாங்கும் சக்தி வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் எம்என்சி இஸ் அபிள் டு டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன். அதாவது என்னென்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து டேக்ஸ்னா வரி, வேரியேஷன்னா வரி மாறுபாட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பன்னாட்டு நிறுவனங்களை வந்து வரி மாறுபாட்டை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் வரி வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் 4th பாயிண்ட்டு, superior ஜாப்ஸ் growth in the local எக்கனாமிக்ஸ். அதாவது என்னென்னா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து உள்ளூர் பொருளாதாரத்தில் வந்து வேலைவாய்ப்பினை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து உள்ளூர் பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பை வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. அதாவது பன்னாட்டு நிறுவனங்களின் தீமைகள். ரைட். ஃபஸ்ட்டு, they are a way for the corporation to develop a monopoly for certain product. monopoly அப்படின்னா முற்றுரிமை. ரைட் பண்ணிக்கிங்க. அதாவது என்னென்னா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து முற்றுரிமையை, certain ப்ராடக்ட்னா சில தயாரிப்புகளுக்கு வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அதாவது சில தயாரிப்புகளுக்கு முற்றுரிமை அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் வந்து உற்பத்தி செய்வோம், அதுக்குண்டான வளர்ப்பதற்கான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் அதுக்கப்புறம் தே ஆர் ஆல்சோ எ டெட்டர்மெண்டல் எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழல். நோட் பண்ணுங்க. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து சுற்றுச்சூழலில் வந்து தீங்கினை வந்து உருவாக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. டிட்டர்மெண்டல்னா எஃபெக்ட்னா அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து சுற்றுச்சூழலில் வந்து தீங்கினை வந்து உருவாக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ரைட். அதுக்கப்புறம் 3rd பாயிண்ட்டு, த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எம்என்சி இன் டு எ ஹாஸ்ட் கண்ட்ரி எக்கனாமி மேபி ஆல்சோ லீட் டு த டவுன்ஃபால் ஆஃப் ஸ்மாலர் அண்ட் லோக்கல் பிஸ்னஸ். அதாவது என்னென்னா ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் வந்து இந்த பன்னாட்டு நிறுவனத்தின் அறிமுகம் வந்து ஸ்மாலர்னா சிறிய உள்ளூர் வணிக வீழ்ச்சிக்கு வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. லோக்கல் பிஸ்னஸ்னால் இந்த உள்ளூர் வணிக வீழ்ச்சிக்கு வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி ஒரு பகுதியில் ஏற்படுத்தினா அந்த உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை வந்து தடை செய்து அந்த உள்ளூர் சந்தைகளையும் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து தடையை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு எம்என்சி breach ethical standards, accusing them of evading ethical laws and leveraging their business agenda with capital. அதாவது என்ன அப்படின்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து என்னது எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா வந்து என்னென்னா ஒழுக்க நெறிமுறைகளை வந்து மீறுவதோடு
தென் அப்புறம் அவாய்டிங் எத்திக்கல் அப்படின்னா தார்மீக சட்டங்களை வந்து அவர்கள் வந்து குற்றம் சாட்டி வந்து என்னாச்சுன்னா கேபிட்டல் அப்படின்னா வந்து என்னது மூலதனத்துடன் தங்கள் வணிக செயல்பாட்டினை வந்து திருப்பிக் கொள்வதற்கு முனைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஒழுங்குமுறைகளை மீறுவதோடு வந்து தார்மீக சட்டங்களை வந்து அவர்கள் குற்றம் சாட்டி வந்து மூலதனத்துடன் வந்து தங்கள் வணிக செயல்பாட்டினை வந்து திருப்பிக் கொள்வதற்கு வந்து முனைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, டு சி நெக்ஸ்ட் பேஜ். ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன். அதாவது நியாயமான வர்த்தக நடைமுறைகள். நோட் பண்ணிங்க. ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்னால் நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு. நோட் பண்ணிக்கிங்க. உலக வர்த்தக அமைப்பு, நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு. பாருங்கள், ஃபேர் ட்ரேட் இஸ் எ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் that ultimately aims to keep small farmers an active part of the world marketplace and aims to empower consumer to make purchases that support their values. அதாவது என்னென்னா, இந்த ஃபேர் ட்ரேடு அப்படின்னா என்னென்னா, ஃபேர் ட்ரேடு இஸ் ஏ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதாவது நியாயமான வர்த்தகமானது அல்டிமேட்லி எய்ம்ஸ் டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட். அதாவது என்னென்னா, விவசாயிகளை வந்து உலகளாவிய சந்தை இடத்தில் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு பகுதியாக வைப்பதோடு நுகர்வோருக்கு வந்து என்னது எம்பவர் அண்ட் எய்ம்ஸ் டு எம்பவர் கன்சியூமர். அதாவது என்னென்னா, நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்கவும் டு மேக் பர்ச்சேஸ் தட் சப்போர்ட் தேர் வேல்யூஸ். அதாவது கொள்முதல் செய்யவும் அவர்களின் மதிப்பை வந்து அதிகரிக்கவும் வந்து நோக்கமாக வந்து கொள்ளும் ஒரு வழிமுறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது நியாயமான வர்த்தகம் என்பது சிறிய விவசாயிகளை வந்து உலகளாவிய சந்தை இடத்துல வந்து ஒரு சுறுசுறுப்பான பகுதியாக வைப்பதோடு நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்கவும் அப்புறம் கொள்முதல் செய்யவும் அவர்களின் மதிப்பை வந்து அதிகரிக்கவும் வந்து நோக்கமாக கொள்ளும் ஒரு வழிமுறை தான் வந்து இந்த நியாயமான வர்த்தக அமைப்பு நடைமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, அந்த வழிமுறைகள் வந்து என்னென்ன, அந்த பிரின்சிபல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரைசிங் அண்ட் ஸ்டாண்டபிளைசிங் த இன்கம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசிபியன்ஸ். அதாவது என்னென்னா, ஸ்மால் ஃபார்மர்ஸ்னால் சிறிய அளவிலான விவசாயிகள், தென் அப்புறம் வந்து ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னால் பண்ணை தொழிலாளர்கள், தென் ஆர்டிஃபிஷியன்ஸ்னால் கைவினைஞர்கள். இவங்களுடைய இன்கம்னா வருமானத்தை வந்து ஸ்டாபிளைசிங் அப்படின்னா வந்துன்னா உறுதிப்படுத்துதல், தென் ரைசிங்னா உயர்த்துதல். அதாவது சிறிய அளவிலான விவசாயிகள், அப்புறம் பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுடைய வருமானத்தை வந்து உயர்த்துவதும் உறுதிப்படுத்துவதும் தான் வந்து இதனுடைய குறிக்கோளாக அவங்க சொல்கிறாங்க, எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு, மோர் ஈக்குவலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிங் த எக்கனாமிக் கெயின்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிஸ்க் அசோசியேட்டடு வித் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்கேல் ஆஃப் தீஸ் குட்ஸ். அதாவது என்னென்னா சேல் ஆஃப் தீஸ் குட்ஸ், அதாவது பொருட்களின் உற்பத்தி மற்றும் சேல்ஸ். அது அப்படின்னா வந்து விற்பனையுடன் தொடர்புடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வந்து என்னென்னா பொருளாதார லாபங்கள். சரிங்களா? அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்கனாமிக் கெயின்ஸ் அப்படின்னா பொருளாதார லாபங்கள், தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா வாய்ப்புகள், தென் ரிஸ்க் அசோசியேட்டட்னா இடர்பாடுகளை சமமாக்குதல். சரிங்களா? இடர்பாடுகளை சமமாக்குதல். இதெல்லாம் வந்து இதனுடைய நோக்கமாக சொல்கிறாங்க. அதாவது பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறது, அப்புறம் விற்பனையுடன் தொடர்புடைய பொருளாதார லாபங்கள், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள், அப்புறம் ரிஸ்க்கு அப்படின்னா இடர்பாடுகளை சமமாக்குதல். இது வந்து இதனுடைய கொள்கையாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் த ஆர்கனைசேஷனல் அண்ட் கமர்ஷியல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ப்ரொடியூசர் குரூப்ஸ். அதாவது என்னென்னா உற்பத்தியாளர் குழுக்களின் நிறுவனம். நோட் பண்ணிக்கங்க. உற்பத்தியாளர் குழுக்களின் நிறுவன மற்றும் வர்த்தக திறன்களை அதிகரித்தல்.
கமர்ஷியல் கெப்பாசிட்டிஸ்னா வர்த்தக திறன்கள், ஆர்கனைசேஷன்னா நிறுவனம், சரிங்களா. அதாவது ப்ரொடியூசர் குரூப்னா உற்பத்தியாளர் குழுக்கள். ஸோ இந்த உற்பத்தியாளர் குழுக்களின் நிறுவன மற்றும் வர்த்தக திறன்களை வந்து அதிகரித்தல். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்டு, ஸோ ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்ட் த ரைட் ஒர்க்கர்ஸ் டு ஆர்கனைஸ். அதாவது என்னென்னா தொழிலாளர்களின் உரிமையை மேம்படுத்துதல். நோட் பண்ணிக்கிங்க, தொழிலாளர்களின் உரிமையை மேம்படுத்துதல் மற்றும் தொழிலாளர்களை வந்து சரியான முறையில் ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்தல். தொழிலாளர்களை சரியான முறையில் ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்தல். அதாவது தொழிலாளர் உரிமைகளை வந்து மேம்படுத்துதல், அப்புறம் வந்து தொழிலாளர்களை சரியான முறையில் வந்து ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்தல். இது போன்ற குறிக்கோள்கள் வந்து இருக்குது. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் பேஜ். ரைட், நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். அதாவது ப்ரொமோட்டிங் சேஃப்னா வந்து என்னென்னா பாதுகாப்பான, தென் சஸ்டைனபிள் ஃபார்மிங்னா நிலையான விவசாய முறைகள், அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தடுனா நிலையான விவசாய முறைகள், அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்னா பணி நிலைமைகளை வந்து ப்ரொமோட்டிங்னா ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதாவது பாதுகாப்பான சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தடுனா விவசாயம் பாதுகாப்பான மற்றும் நியாயமான விவசாய முறைகள் மற்றும் பணி நிலைமைகளை வந்து ஊக்குவிக்குதல். இதுதான் வந்து இதனுடைய நோக்கமாக சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஃபேர் ட்ரேட் இஸ் அபவுட் பெட்டர் ப்ரைஸஸ் அண்ட் டெசன்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ஃபேர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். அதாவது என்னென்னா இந்த ஃபேர் ட்ரேட் அப்படின்னா என்னென்னா இந்த நியாயமான வணிகம் என்பது பெட்டர் ப்ரைஸ்னால் அதாவது ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு வந்து பெட்டர் ப்ரைஸ்னால் சிறந்த விலையில், தென் டெசன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனாக சிறந்த வேலை வாய்ப்பளித்தல், அதுக்கப்புறம் ஃபேர் டேர்ம்ஸ்னால் வர்த்தகம் தொடர்பான நியாயமான விதிமுறைகள், இது எல்லாத்தையும் அளிக்கிறதா வந்து இந்த நியாயமான வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். Okay, to see next point, principles of fair trade organization. Principles of fair trade organization. நியாயமான வர்த்தக அமைப்பின் கோட்பாடுகள். ரைட் பண்ணிக்கிங்க, நியாயமான வர்த்தக அமைப்பின் கோட்பாடுகள். creating opportunities for economically disadvantaged producers. creating opportunities for economically disadvantaged producers. அதாவது என்னென்னா பொருளாதார ரீதியில், நோட் பண்ணிக்கிங்க, எக்கனாமிக்கலி அப்படின்னா பொருளாதார ரீதியில், டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர் அப்படின்னா வந்து பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் வாய்ப்புகளை வந்து உருவாக்குதல், கிரியேட்டிங்னா உருவாக்குதல்னு சொல்கிறாங்க. அதாவது பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்குதல். ரைட். செகண்டு அதாவது டிரான்ஸ்பேரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. டிரான்ஸ்பேரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா டிரான்ஸ்பேரன்சினா வந்து என்னென்னா அதாவது என்னென்னா வெளிப்படைத்தன்மை. நோட் பண்ணிக்கோங்க, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வாக வந்து செயல்படுதல். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்படுதல் இது. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, டு சி நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, fair trade practices and permanent of a fair price. fair trade practicesனா நிலையான வர்த்தகம், and payment of a fair price. அதாவது என்னென்னா நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் நியாயமான விலையில் கொடுப்பது. அதாவது நியாயமான வர்த்தக நடைமுறைகளை வந்து மற்றும் நியாயமான விலையில் கொடுப்பது இது. அதுக்கப்புறம் என்ஷூரிங் நோ சைல்டு லேபர் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அதாவது என்னென்னா குழந்தை தொழிலாளர் மற்றும் கட்டாய தொழிலாளர் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. என்ஷூர்னா உறுதிப்படுத்துதல். அதாவது குழந்தை தொழிலாளர் மற்றும் கட்டாய தொழிலாளர் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். அதாவது கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு இன்மை. நோட் பண்ணிக்கிங்க, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா நான் டிஸ்கிரிமினேஷன்னா பாகுபாடு இன்மை, தென் ஜெண்டர் ஈக்குவலிட்டினா பாலின சமத்துவம், அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன்னா கூட்டமைப்பு சுதந்திரம் ஆகியவற்றை அர்ப்பணித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது கமிட்மெண்ட்டுனா அர்ப்பணித்தல், பாகுபாடின்மை, பாலின சமத்துவம், சம பங்கு மற்றும் கூட்டமைப்பு சுதந்திரம் ஆகியவற்றுக்கு அர்ப்பணித்தல்
ஸோ இதுதான் வந்து இதனுடைய அடுத்த கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங், அதாவது ப்ரொமோட்டிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங், அதாவது பாகுபாடின்மை, அதாவது திறனை வளர்த்தல். நோட் பண்ணிங்க, கெப்பாசிட்டி பில்டிங்னா திறனை வளர்த்தல், தென் ஃபேர் பில்டிங் நியாயமான அமைப்பினை மேம்படுத்துதல், ப்ரொமோட்டிங்னா மேம்படுத்துதல். அதாவது கெப்பாசிட்டி பில்டிங்னா என்னென்னா திறனை வளர்த்தல், ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங்னா திறனை வளர்த்தல் மற்றும் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங் அதாவது நியாயமான அமைப்பினை மேம்படுத்துதல். இது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டில் ரெஸ்பெக்ட் ஃபார் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலுக்கு வந்து மதிப்பளித்தல், சுற்றுச்சூழலுக்கு வந்து மதிப்பளித்தல். இதெல்லாம் வந்து இந்த ஃபேர் ட்ரேடோடைய பிரின்சிபல்ஸாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, டுடே கிளாஸ் ஓவர். Remaining topic we see the next class. Okay, thank you.